ஆனால் அடுத்த சர்வே என்ன என்று பார்க்க போகிறோம். அடுத்த சர்வே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அடுத்த சர்வே என்ன வரப்போகிறது என்றால் அடுத்து நாங்கள் கேட்ட கேள்வி என்ன, அதற்கான பதில் என்ன, இதோ பாருங்கள். விவசாயிகளின் வாக்கு இந்த முறை யாருக்கு? விவசாயிகள் என்றால் விஜயுடைய ரசிகர் வட்டத்திலே பெரிதாக இல்லாதவர்களாக விவசாயிகள் இருப்பார்கள், கிராமப்புற வாக்காளர்கள். எனவே அவர்களின் வாக்கு எப்படி என்று விஜய்க்கு பார்த்தோம் என்றால் விஜய்க்கு 10% தான் இருக்கிறது. எனவே விஜய் முதல் முறை வாக்காளர்கள் தன்னிடம்தான் இருக்கிறார்கள், தன்னுடைய மேஜிக் ஒர்க் அவுட் ஆகிறது, விஜய் சந்தோஷமாக இருந்த விஜய் தற்போது கவனத்துடன் கவனிக்க வேண்டிய பகுதி இது. விவசாயிகளின் வாக்கு யாருக்கு இந்த முறை யாருக்கு என்று பார்த்தால் தமிழக வெற்றி கழகத்திற்கு வெறும் 10% விவசாயிகள் தான் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். எங்களுடைய வாக்கு விஜய்க்கு நாங்கள் போடுவோம் என்று, அதுவும் விஜய் ரசிகர்களாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் இந்த விவசாயிகளும். எனவேதான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆனால் மிக முக்கியமானது விஜய் விவசாயிகளிடம் இன்னும் சென்று சேரவில்லை என்பதை தான் இது எடுத்து காட்டுகிறது. விவசாயிகளிடம் இன்னும் அவர் சென்று சேரவில்லை என்றால் கிட்டத்தட்ட 4 முனை போட்டி என்று வரும்போது விஜயும் 4ஆவது இடத்தில் தான் இருக்கிறார் விவசாயிகளிடத்தே. விவசாயிகள் மிக முக்கியமானவர்கள், இந்தியாவின் முதுகெலும்பு, தமிழகத்தின் முதுகெலும்பு விவசாயிகள். அந்த விவசாயிகளிடம் பெரும்பாலான விவசாயிகள் கட்டாயம் வாக்களிப்பார்கள். அவர்களிடம் விஜயின் இடம் 4ஆவது இடம்தான், 10% தான் இருக்கிறது. இன்னும் காலம் இருக்கிறது விஜய்க்கு. நிச்சயமாக தன்னுடைய கொள்கைகள் மூலமாக, தன்னுடைய கருத்துக்கள் மூலமாக, தன்னுடைய வாக்குறுதிகள் மூலமாக, தன்னுடைய அறிவிப்புகள் மூலமாக விஜய் விவசாயிகளிடம் சென்று சேருவதற்கு நேரம் இருக்கிறது. ஆனால் அவர் உடனடியாக சுதாரித்துக் கொள்ள வேண்டும். சுய பரிசோதனை செய்து கொண்டு விவசாயிகளை சென்று சேரும் வகையிலே அவருடைய பேச்சுக்கள், நடைமுறைகள், நகர்வுகள் இருக்கும் பொழுது நிச்சயமாக விவசாயிகளின் நண்பனாக, விவசாயிகளின் காவலனாக அவர் மாறலாம். ஆனால் தற்போதைக்கு விஜய்க்கு விவசாயிகள் போட்ட வாக்கு வெறும் 10% தான் என்பதை விவசாயிகள் நிச்சயமாக தற்போது ஓங்கி உரக்க சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் எடுத்த சர்வேயில் மிக முக்கியமாக நாம் பார்க்க போகின்ற கேள்வி என்னவென்றால் அரசு ஊழியர் ஆசிரியர் வாக்குகள் யாருக்கு விழும் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அதற்கு யாருக்கெல்லாம் வாக்களிப்பார்கள் என்று பார்த்தால் வழக்கம் போல் திமுக 20, அஇஅதிமுக 15, தவேக 4% தான். இவர்கள் இந்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தற்போது இந்த தேர்தலிலே ஒரு சைலண்ட் கில்லர்ஸாக இருப்பார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. விஜய்க்கும் பெரிய ஆதரவு இல்லை. விஜய் நோக்கு வாக்களிக்க போகிறோம் விஜய், ஏன்னா அரசு ஊழியர்கள் ஆசிரியர் பற்றி விஜய் இதுவரைக்கும் ஒரு முறை கூட வெளிப்படையாக அவர்களுக்கு நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம், அரசு ஊழியர்கள் இது செய்ய போகிறோம், ஆசிரியர்களுக்கு செய்ய போகிறோம் என்ற விஜய் இதுவரைக்கும் வெளிப்படையாக ஓர் அறிவிப்பு கூட வெளியிடவில்லை. எனவே அவருடைய ஆதரவும் விஜய்க்கு பெரிதாக இல்லை தற்சமயத்திற்கு என்பதை தான் இது எடுத்து காட்டுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க போகின்றது இந்த கேள்வி பெண்களிடம் மிக முக்கியமானது. பெண்களிடம் ஆதரவு மிக்க கட்சி கூட்டணி இது என்ற கேள்வியை வைத்திருந்தோம். விஜயின் தவேகாவிற்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு என்பதை பார்ப்போம். ஆஹா, திமுக 42, அதிமுக 31. திமுகவிற்கு இந்த விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை போன்றவையெல்லாம் அள்ளி கொடுத்திருக்கிறது 42%. அஇஅதிமுகவுக்கு அது ஏற்கனவே அது தாய்மார்களின் கட்சி என்று ஒரு காலத்திலே சொல்லப்பட்டது. தற்பொழுதும் அது கிட்டத்தட்ட அதை தக்க வைக்கும் வகையில் 31%. தவேக 17% குறிப்பிடத்தகுந்த சதவீதத்தை தான் பெற்றிருக்கிறது. தவேக 17% என்பது என்றால் இந்த பெண்கள் என்பது இந்த இளம் பெண்களை விட இந்த 30 வயதை கடந்த பெண்களிடம்தான் இந்த கருத்து கணிப்பு அதிகமாக எடுக்கப்பட்டது இந்த கேள்வி. எனவே இந்த கேள்விக்கான பதில் என்று பார்க்கும்போது 17% தவேக பெற்றிருக்கும் 3ஆம் இடத்தை தக்க வைக்கிறது. இதுவும் ஒரு விஜய்க்கு உற்சாகம் தரக்கூடிய, அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய அளவிலே ஒரு ஆதரவான ஒரு புள்ளியாகத்தான் விஜய் பார்க்கலாம் என்பதிலே மாற்று கருத்தில்லை. பெண்களிடம் ஆதரவு மிக்க கட்சி கூட்டணி என்று பார்த்தபோது விஜய்க்கு 17% பேர், தமிழக வெற்றி கழகத்திற்கு 17% பெண்கள் தங்களுடைய ஆதரவு, தங்களுடைய வாக்கு விஜயின் தவேகாவிற்கு என்று கூறியிருக்கிறார்கள். இதுவும் ஒரு நல்ல ஒரு பிரைட் ஸ்டார்ட் என்று சொல்வதை விட குட் ஸ்டார்ட் என்பார்கள். அது போன்ற ஒரு அடுத்த கட்டத்திற்கு செல்ல நகர், ஏனால் காலம் இன்னும் இருக்கிறது, இன்னும் 8 மாத காலம் இருப்பதால் நிச்சயமாக இது விஜய்க்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு பதிலாக தான் இருக்கிறது. எனவே விஜயின் ஒரு விரல் புரட்சி
தற்போது அந்த கூட்டத்தின் மேல் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மதுரை பாராபத்தியில் உள்ள அந்த மதுரை மாநாட்டு கூட்டம் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கினர் தற்போது குழுமி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது விஜய்க்கு பெண்களின் ஆதரவு, பெண்களும் நிறைய பெண்கள் தொண்டர்களும் வந்திருக்கிறார்கள். பெண் தொண்டர்களை நாம் பார்த்தோம், அவருடைய பேட்டிகளெல்லாம் விரைவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் பெண்களிடம் ஆதரவு மிக்க கட்சி என்பதில் கூட்டணி என்று பார்க்கும்போது விஜய் தற்போது பிளஸ்ஸாக இருந்தும் இன்னும் பெரிய கட்சிகள் இணையவில்லை. எனவே தாவேகாவுக்கு 17% ஆதரவு. அடுத்ததாக நாம் பார்க்க போவது மிக முக்கியமான ஒன்று இந்த கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் என்ன என்று பார்ப்போம். தற்போது நேரலில் வந்து கொண்டிருக்கிறது. இளைய தலைமுறையினர் அதிக அளவு வாக்களிக்கக்கூடிய அந்த 18-30 வயது வரை மிக முக்கியமான இளம் தலைமுறை வாக்கு யாருக்கு என்பது மிக முக்கியமான கேள்வி. தமிழகத்தின் பட்டி தொட்டி முதல் கோடீஸ்வரர்கள் வசிக்கும் இடங்கள் வரை நாம் இந்த சர்வேயை நடத்தியிருந்தோம். அதிலே நமக்கு கிடைத்த தகவல் இதிலும் தாவேகாவுக்கு உற்சாகம் தரக்கூடிய தகவல். 30% வாக்குகள், 30% வாக்குகள் திமுக அதிமுக இரண்டு பாரம்பரிய கட்சிகளை விட இளம் தலைமுறையின் வாக்குகள் விஜய்க்கு 30% இருப்பது உண்மையிலேயே விஜய்க்கு ஆச்சரியம் தரக்கூடிய தகவல் தான் என்றால் மாற்று கருத்தில்லை. அதுவும் தற்போதைய நிலையில், இது மிக முக்கியமானது நேயர்களே, தற்போதைய நிலையில் எடுக்கப்பட்ட கடந்த மாதம் எடுக்கப்பட்ட சர்வே இது. எனவே கடந்த மாதத்திலே அந்த நிலை எப்படி இருந்தது என்பதை யதார்த்தமாக எதிரொலிக்கிறது. நாம் தமிழரின் 18%, பொதுவாக நாம் தமிழருக்கு இந்த சதவீதம் கூடுதலாக இருந்தது. அதிலே சில சதவீதத்தை விஜய் அபகரித்துக் கொள்கிறாரோ என்ற ஒரு ஐயப்பாடும் நமக்கு எழுவதிலே இயற்கைதான். ஆனால் பொதுவாக இளம் தலைமுறையின் வாக்கு, முதல் தலைமுறையின் வாக்கிலே அமோக ஆதரவு பெற்ற விஜய் இளைய தலைமுறை வாக்கிலே 2% திமுக பிளஸை விட, திமுக கூட்டணியை விட 2% அதிகம் பெற்று முந்துகிறார். போட்டியிலே ரேஸில் முந்துகிறார் விஜய் இளம் தலைமுறை வாக்குகளை கவருவதில் என்பதை மிக தெளிவாக சத்தியம் தொலைக்காட்சியின் பிரத்யேக கருத்து கணிப்பு முடிவுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன.